அந்த இடத்துல விதை விழுந்தா விதையும் வீணாய் போகும், அதில் பலன் ஒன்றும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு விதைக்கையில் வேதம் சொல்லுகிறது, சில விதை வழி அருகே விழுந்துருச்சான். ஒரு விவசாயி அப்படி தூவுறாரு, சில விதை காலிக்கிட்டே விழுந்துருச்சு. சில விதை என்ன பண்ணுச்சா, அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் இல்லாத இடத்திலே பாறையாக இருக்கிற இடத்துல விழுந்துச்சு. சில விதை எங்க விழுந்துச்சு, அப்படி தூவும் போது கால் கிட்டையே நடபாதையில விழுந்துருச்சு. சிலது அப்படி தூவும் போது கற்பாறையின் மேல விழுந்துருச்சு, பாறை மேல விழுந்துருச்சு. அந்த இடத்துல எப்படி முளைக்கும்? மண் இருந்தா தானே முளைக்கும். அப்படி சில விதை விழுந்ததா. மண் ஆழமாய் இராததினால் அது சீக்கிரமாய் முளைத்தது. சில செடி பாருங்க டக்குன்னு முளைக்கிற மாதிரி முளைக்கும். ஆனா என்ன ஆகும்னா, வெயில் ஏற ஏற அது எல்லாமே கருகி போயிடும். வேர் இல்ல, அப்படி போட்டோன்னா வளர்ந்துடும். ஒரு 2 நாள் 3 நாள்ல வளர்ந்துடும். பார்த்தா வேர் இருக்காது, வேர்ல பலன் இருக்காது. அதனால அது என்ன பண்ணிடும், அப்படியே அழிந்து போய்விடும். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்ததாம். 3 விதமா சொல்றாரா? வழி அருகே விழுந்தது, கற்பாறை நிலத்தில் விழுந்தது, 3வது முள்ளுள்ள இடங்கள். முள்ளு செடி வளர்ந்துருக்கும்ல, அந்த இடத்துல கொண்டு போய் விதையை போட்டா எப்படிங்க இருக்கும்? இந்த முள் என்ன பண்ணும், அந்த செடி வளர விடாது. இந்த முள் அந்த செடியினுடைய தன்மைகளை ஆதிக்கம் பண்ணும். இந்த முள் அடர்ந்ததா இருக்கிறதுனால் அந்த செடிக்கு கரெக்டா போக வேண்டிய சன்லைட் எதுவுமே போகாம அந்த செடியை அப்படியே என்ன பண்ணும், மூடிடும். இந்த முள்ளும் அந்த செடியை நெருக்கும் போட்டு, அதனால அதுவும் வளரலையும். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. 4வது ஒரு நிலம் சொல்லுகிறார், சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. நல்ல நிலமாய் நாம் இருக்கிறோமா? விதை என்பது தேவனுடைய வார்த்தை. இந்த வேத வார்த்தையை நான் படிக்கிற வேளையில இந்த வார்த்தையானது விதை போல என்னுடைய இருதயத்தில், என்னுடைய சிந்தையில், என்னுடைய யோசனைகளில் இந்த விதை விதைக்கப்படுகிறது. இப்ப நான் சொல்றேன்ல வார்த்தைகள், இந்த வேத வசனத்தை சொல்றேன்ல, இவைகள் விதைக்கப்படுகிறது நம்ம மேல. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போய் இது ஆஃப் பண்ணிட்டு அப்ப என்ன பண்ணுதான், சில விதை நல்ல நிலத்தில் விழுகிறது. இந்த விதை விழுந்து என்ன நடக்குமா, சிலது அப்படியே பச்சை பசேன்னு விளைய ஆரம்பிக்குமா. 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருமா. மண்ணை பொறுத்தது. வாஞ்சையோடு இருக்கிற அந்த இருதயத்தை பொறுத்தது. தாகத்தோடு இருக்கிற இருதயத்தை பொறுத்தது. ஏக்கத்தோடு இருக்கிறதானே, என்னோட ஆண்டவர் ஒரு வார்த்தையாவது பேச மாட்டாரா அப்படின்ற ஏக்கத்தோடு பொறுத்தது தான் இந்த நிலம். 4 விதமான நிலங்கள். முதல் நிலம் என்ன, வழி அருகே விழுந்த விதை. அப்படியே போறவங்க வரவங்களாம் மீச்சிட்டே போயிடுவாங்க. அதை 2வது என்ன, கற்பாறை இடங்களில் விழுந்த விதை. பாறை மேல விதை விழுந்தா என்ன நடக்கும்? கடினமான இருதயம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், இவர்களுடைய இருதயம் கடினமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார். ஏன் தெரியுமா? என்ன ஆண்டவர் அற்புதம் செய்தாலும் உணர மாட்டாங்க. எவ்வளவு ஆண்டவர் வழி நடத்தி ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தினாலும் அவருக்கு நன்றி செலுத்த மாட்டாங்க. எது இல்லையோ அதையே சொல்லி புலம்புவாங்க.
இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் கருவில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடாதவர். அவர் நமக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்காரு? மரண பரியந்தம் உன்னை நடத்துவேன். இது என்ன நிலம்னா, வார்த்தை அனுப்புறாரு, உள்ளேயே போக மாட்டேன், அப்படி இறுகி இருக்கு இருதயம், உள்ள போகவே மாட்டேங்குது, அப்படியே வெளியே தள்ளுது. உள்ள போற மாதிரி போது, ஒரு பிரச்சனை வரும்போது உடனே சோர்ந்து போகுது. அடுத்தது ஒரு நிலம் இருக்குது, முள். உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் குமாரத்திகளுக்குள்ளே என் பிரியமானவளும் இருக்கிறாள். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இந்த லீலி புஷ்பம்னு ஒரு புஷ்பம் இருக்குது, லில்லி மலர். அது ரொம்ப கிடைக்காது. இது முள்ளுகளுக்கு நடுவில் தான் வளரும். இந்த பூவை சுற்றிலும் பயங்கரமான முள் இருக்கும். இந்த பூவை எடுக்கணும்னா கையை கீறாம எடுக்கவே முடியாது, அந்த அளவிற்கு இதை சுற்றிலும். ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா பூவினுடைய வாசனையும் பூவினுடைய தன்மையும், எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல எனக்கு, லில்லி மலர். அதை அந்த இடத்துல உதாரணமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். இது எங்க வளரும்னா முள்ளுக்கு நடுவுல தான் இருக்கும். இந்த செடியை சுத்திலும் நிறைய, அந்த செடியே முள்ளுள்ள செடி தான். இந்த மலர் முள்ளுகளுக்குள்ளிருந்து வளர்கிற மலர், ஆனா வாசனையும் கிடைக்காத ஒரு மலர். டக்குன்னு போய் எடுக்கிறது கஷ்டம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்த்துதான் எடுக்கணும். அது மாதிரி என் குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை பிரச்சனைகள் முள் போல உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அதற்கு நடுவிலும் ஆண்டவருக்காக வாசனை வீசுகிறதான அந்த மலரை போல, அந்த லீலி மலரை போல நான் ஆண்டவருக்காக இருக்கிறேனா? இல்ல ஒரு சின்ன கஷ்டங்கள் வந்த உடனே நான் சோர்ந்து போய் நான் உட்கார்ந்து விடுகிறேனா? என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசரே சுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாம் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு, உண்டேனக்கு, உண்டேனக்கு. என்ன வந்தாலும் நம்புவேன். இது என்ன மலர் தெரியுமா? லில்லி மலர். உள்ள இருந்து வாசனை கொடுத்துக்கிட்டே இருக்கும், சோர்ந்து போகாது. இந்த முள்ளு நெருக்கிறதுனால இந்த பூவினுடைய தன்மை எந்த விதத்திலையும் கிடையாது. நீங்க வேணா இதுல போய் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்களேன், ஜெபம் முடிஞ்ச பிறகு சர்ச் பண்ணி பாருங்க. லில்லி ஃப்ளவரை பத்தி போட்டீங்கன்னா அதனுடைய காரியங்கள் எல்லாம் நமக்கு வந்துடும். அதுபோல இதனுடைய தன்மை ஒரு சொட்டு கூட கிடையாது, ஒரு கடுகளவு கூட தராது. ஆனா சுத்திலும் பார்த்தீங்கன்னா முள்ளுதான் இருக்கும். கையை உள்ள விட்டு எடுக்கிறது அவ்வளவு கஷ்டம். அதுபோல ஆண்டவருக்கு பிரியமான ஒரு குமாரத்தி இருப்பாள். முள்ளுகள் போல பிரச்சனைகளுக்கு நடுவிலும் அவைகள் இந்த பூவை சேதப்படுத்த முடியாதபடிக்கு, இந்த பூவிலிருந்து வருகிற வாசனை, இந்த பூவிலிருந்து அநேகருக்கு பிரயோஜனமான இந்த பூவை போல
ஒரு மகளுடைய வாழ்க்கை, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை இருக்க முடியும்? அதற்கு நடுவில் இருந்தாலும் சோர்ந்து போகாமல் இருக்கிறீங்க பாருங்க. ஆண்டவருக்காக வாசனை வீசிக்கொண்டே இருக்கிறீங்க பாருங்க. அதாவது நான் சொல்றேன்டா, எல்லாமே உங்களை சுத்தி நல்லா இருக்கும் போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது ஈஸி தான். எல்லாமே சுத்தி எல்லாமே கம்ஃபர்ட்டா இருக்கும்போது அந்த பாதையில போகிறது ரொம்ப பெரிய பாதை இல்லை, அதுல ஈஸியா போயிடலாம். ஆனா தாவீது சொல்றார் 23ஆம் சங்கீதத்துல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அந்த பாதை ஒண்ணு வருதே. திடீர்னு நான் போயிட்டு இருக்கிற பாதையில ஒரு மரண இருள் வருது. என்ன இருள்? அந்த இருளுக்கு பேரு மரண இருள். இந்த மரண இருளின் பாதையிலே நடந்தாலும், அதாவது அங்கேயே போய் ஸ்டக்காகி நிற்க மாட்டோம். வரும். இப்ப என்னுடைய வாழ்நாள்ல நான் மரண இருளின் பாதையை கடக்கலன்னு நினைக்கிறீங்களா? வரும். ஆனா நடந்து போயிட்டே இருப்போம். அதைத்தான் தாவீது சொல்றார் 23ஆம் சங்கீதத்துல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் தெரியுமா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அவருடைய வார்த்தைகள் என்னை தேற்றும் என்றார். மரண இருளின் பள்ளத்தாக்கு எல்லாருடைய லைஃப்லையும் அப்படி ஒரு பாதையை கடப்போம். எல்லாமே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பெட் ஆஃப் ரோசஸ் கிடையாதுன்னு ஒரு ஊழியர்கள். சில உபத்திரவங்கள் வரும், ஆனா கடந்துருவோம், அதுல மூழ்கி போக மாட்டோம். அந்த மாதிரி இந்த லீலி புஷ்பந்து முள்ளுகளுக்குள்ளே இருக்குமா பாருங்க. அடுத்தது ஒரு விதை சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல நிலம். நல்ல நிலம், ஓப்பன் ஆற்று. ஓப்பன் ஆற்று. இந்த ஆற்றுக்கு பேர் என்ன தெரியுமா? சுத்த இருதயம். தேவனுக்கு பிரியமான இருதயம். எலியாபை கொண்டுட்டு வந்து நிறுத்துறாங்க, இவனை நான் வெறுக்கிறேன்றாரு. தாவீதை கொண்டு வந்து நிறுத்துறாங்க, இவனை நான் நேசிக்கிறேன்றாரு. எப்படிங்க? எலியாபா அவங்க அண்ணனை வெறுத்தாரு, தம்பியை நேசிக்கிறாரு. தம்பி ஒன்றும் அவ்வளோ பெரிய ஒரு காரியங்கள்லாம் செய்யல. ஒரு 10 ஆடை கொடுத்து அமுச்சு விட்டுருவாங்க. ஏன்ச்சியா காலையிலே ஆடு மேய்க்க போறியா? கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஆனா வீட்டிலேயே இருந்து அப்பா கூடயே இருந்து சேவை பண்ணி அவரோடைய இருந்து அவருக்கு செல்ல பிள்ளையா இருந்தவரை ஆண்டவர் வெறுத்தாரா? இந்த ஆடு மேய்ச்சி வெளியே துரத்தி விட்டாங்க பாருங்க. அந்த பையனை ஆண்டவர் நேசித்தாரா? இதுல வித்தியாசம் என்ன தெரியுமா? இருதயம். அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்தார், இவனை என்ன பிடிக்கலன்ட்டாரு. நல்ல இருதயம் இல்லைல்ல. அவன் நல்ல இருதயத்துக்குள்ள என்ன போகும்னா வசனங்கள் டக்குன்னு போயிடும். அவ இருதயம் எப்பயுமே நறுங்குண்டதுமாக இருக்கணும். கடினமா இருக்கக்கூடாது. கற்பாறையை போல இருக்கக்கூடாது. பாறையான இருதயம் போல இருக்கக்கூடாது. கடினப்படுத்தக்கூடாது இருதயத்தை. ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்க இவங்க வழங்கா கழுத்துள்ள ஜனங்க, கடின இருதயம் உள்ளவர்கள். என்ன பண்ணாலும் இவங்களுக்கு சந்தோஷமே கிடையாது. ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் சந்தோஷமே கிடையாது. நன்றி செலுத்தவே மாட்டாங்க. சிலர் வாழ்க்கையில எவ்வளவோ அற்புதங்கள் செய்து கொண்டே வந்திருப்பாரு, அதுக்கெல்லாம் நன்றி செலுத்த மாட்டாங்க. எது இல்லையோ அதையே பார்த்து புலம்புவாங்க. அதுதான் அந்த இடம். எந்த இடம்? கற்பாறை. அதான் உணர்வில்லாத இருதயம். ஆனா இங்க ஒரு நிலம் போடப்பட்டிருக்குது, நல்ல நிலம், பண்படுத்தப்பட்ட நிலம். இந்த நிலத்தில் ஆண்டவர் பேசுகிறதற்கு தயாராக இருக்கிறதான ஒரு நிலம். தேவனுடைய வார்த்தை இருதயத்திலிருந்து புறப்படுகிற